வணக்கம். உங்க குடும்பத்திலயோ இல்ல நண்பர்கள் வட்டாரத்திலயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க யாராச்சும் இருக்காங்களா? அப்படி இருந்தா இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நாம லட்சக்கணக்கான ஊழியர்களோட சம்பளத்தையும் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் மாத்த போற 8வது மத்திய ஊதிய குழு பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இந்த புது பே கமிஷனால நிஜமாவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஏறுமா ஏறாதா? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. வாங்க உள்ள போலாம். சரி, பெரிய விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். இந்த பே கமிஷன், அதாவது ஊதிய குழு அப்படின்னா என்ன? ஏன் ஒவ்வொரு தடவையும் இது இவ்ளோ பெரிய நியூஸ் ஆகுது? பாருங்க, இந்த ஊதிய குழுங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஆஃபீஸ் கிடையாது. இது ஒரு டெம்பரரி கமிட்டி. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அரசாங்கம் அப்பப்போ இதை அமைப்பாங்க. இதோட ஒரே வேலை கவர்மெண்ட் ஊழியர்களோட சம்பளம், அலவன்ஸ், பென்ஷன் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இப்போதைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாற்றங்கள் பண்ணலான்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யறது மட்டும்தான். இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். இந்த 8வது ஊதிய குழு என்னவெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும்னு சொல்ற அதிகாரப்பூர்வ ரூல் புக்குக்கு மத்திய அமைச்சரவை ஓகே சொல்லிட்டாங்க. இதை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கமிட்டியோட வேலை அதிகாரப்பூர்வமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, திடீர்னு இப்போ எதுக்கு இந்த புது கமிட்டி? எலெக்ஷனுக்காகவா? இல்லவே இல்ல. இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. உண்மையில இது பல வருஷமா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு சைக்கிளோட அடுத்த கட்டம் தான். இந்தியாவில் பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு பே கமிஷன் அமைப்பாங்க. அந்த கணக்குப்படி 7வது பே கமிஷனோட பரிந்துரை 2016ல அமலுக்கு வந்துச்சு. சோ அதே லாஜிக் படி பார்த்தா இந்த 8வது பே கமிஷனோட பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026ல இருந்து அமலுக்கு வரும்னு நாம எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த கமிட்டிக்குள்ள யார் யார் இருக்காங்க, அவங்க நிஜமாவே என்னதான் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்தை முடிவு பண்ண போறது வெறும் 3 பேர் தான். ஒரு சேர்மன், ஒரு பார்ட் டைம் மெம்பர், அப்புறம் ஒரு மெம்பர் செக்ரட்டரி. இந்த சின்ன டீம் கையில தான் லட்சக்கணக்கான ஊழியர்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரே இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த கமிட்டி அவங்க இஷ்டத்துக்கு எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. அரசாங்கம் அவங்களுக்கு 5 முக்கியமான கைட்லைன்ஸை கொடுத்திருக்கு. இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே நுட்பமான ஒரு வேலைன்னு சொல்லலாம். இந்த 5 ரூல்ஸ் தான் இந்த கமிட்டியோட பைபிள். 1. நாட்டோட பொருளாதாரம். சிம்பிளா சொன்னா கஜானால பணம் இருக்கா? 2. வளர்ச்சி திட்டங்கள். சம்பளம் கொடுக்கறதுனால ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டுறது நின்னுடக்கூடாது. 3. பென்ஷன் சுமை. ஏற்கனவே இருக்கிற செலவுகளை கணக்குல எடுத்துக்கணும். 4. மாநிலங்களோட நிலைமை. ஏன்னா இது மாநில அரசுகளையும் பாதிக்கும். கடைசியா 5வது பிரைவேட் செக்டரோட ஒப்பிட்டு பார்க்கணும். கவர்மெண்ட் சம்பளம் நியாயமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள், இன்னொரு தட்டுல ஊழியர்களோட சம்பளமும் பென்ஷனும். ஒரு தட்டை உயர்த்தினா இன்னொரு தட்டு கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்றது தான் இந்த கமிட்டிக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். சரி, கமிட்டி ரெடி, ரூல்ஸும் ரெடி. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? 2026ல சம்பள உயர்வு வரதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, அந்த டைம்லைனை இப்ப பார்க்கலாம். இந்த கமிட்டிக்கெல்லாம் டைம் பாஸ் பண்ற நேரம் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற டெட்லைன் சரியா 18 மாசம். அதுக்குள்ள அவங்க முழு ரிப்போர்ட்டையும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை ரொம்ப அவசரம்னா இடையில கூட சில பரிந்துரைகளை கொடுக்கலாம். வாங்க இந்த டைம்லைனை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். ஜான்வரி 2025ல கமிட்டி அமைக்கப்படும்னு அறிவிப்பு வருது. அக்டோபர்ல அதோட வேலைகள் அதிகாரப்பூர்வமா தொடங்குது. எல்லாம் பிளான் படி போச்சுன்னா ஜான்வரி 1, 2026ல அரசு ஊழியர்களுக்கு ஒரு புத்தம் புது சம்பள முறை அமலுக்கு வரும்னே எதிர்பார்க்கலாம். ஆக கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த 8வது ஊதிய குழுவோட தராசு தட்டு யாருக்கு சாதகமா சாயப்போகுது? அரசு ஊழியர்களோட பர்ஸுக்கா இல்ல நாட்டோட கஜானாவுக்கா? இந்த நுட்பமான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுல தான் இந்த கமிட்டியோட உண்மையான வெற்றியே இருக்கு. இதுக்கான பதில் 2026ல தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.